தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் முடிச்சுட்டு இப்போ வந்து உங்களோட தொகுதியில் வந்துட்டு நாமினேஷன் தாக்கல் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு வந்து தமிழகம் முழுவதும் பிரிஞ்சு இருக்குது நீங்கள் போய் பார்த்த இடத்துல? இதுவரை முதலாக தேர்தலை சந்தித்த எல்லா கட்சிகளை விட ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை எங்களுடைய நாம் தமிழர் கட்சி தமிழ இன அரசியல் வரலாற்றில் ஏற்படுத்தும். அது பேரறிஞர் அண்ணா வந்தபோதும் சரி, அதுக்கப்புறம் எங்கள் ஐயா ராமதாஸ் வந்தபோது, அண்ணன் வைகோ அவர்கள் வந்தபோது, விஜயகாந்த் அவர்கள் வந்தபோதெல்லாம் இந்த தாக்கத்தை விட பெரிய அதிர்வை நாங்கள் ஏற்படுத்துவோம். ஒரு மாற்றத்துக்கான ஒரு புரட்சிக்கு இந்த நிலம் தயாராகிட்டு இருக்குது. அது மே 19 எல்லாரும் அறிவாங்க. நீங்கள் சென்ற இடங்களில் வந்து தமிழக மக்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது? எதிர்பார்ப்பு வேற ஒரு ஆட்சி, உண்மை நேர்மை ஊழலற்ற ஒரு முழுமையான மக்களாட்சி. குறிப்பாக இளைய தலைமுறை பிள்ளைகள், படித்த பிள்ளைகள், 35 வயசுக்கு கீழே 18 வயசுக்கு மேலே இடையில் இருக்கிற அந்த இளைய தலைமுறைகள் வந்து ஒரு தூய ஆட்சி, இந்த 2 கட்சி இல்லாத ஒரு புதிய ஆட்சி. மாற்றுனா வெறும் வார்த்தை மாற்று இல்லை, வாழ்க்கை மாற்று, வரலாற்று மாற்று. இதுவரை இல்லாத ஒரு ஆட்சி முறையை விரும்புகிறாங்க. குடிக்க தண்ணி இல்லை, நடக்க பாதை இல்லை, படிக்க கல்வி இல்லை, எரிக்க மின்சாரம் இல்லை, ஒரு நல்ல காற்று இல்லை, மரம் இல்லை, செடி இல்லை, கொடி இல்லை, எல்லாமே துயரமாக இருக்குது மக்களுக்கு. அதனால் இந்த தலைமுறை ஒரு தூய ஆட்சியையும் ஒரு புதிய ஆட்சியை, ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து நிற்குது. இப்போ அனைத்து கட்சிகளுமே வந்து பூரண மதுவிலக்கு அப்படிங்கிறத வந்து முன் வச்சு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ தமிழக முதல்வரும் அதை வந்து முன்னெடுத்துட்டு படிப்படியாக நாங்கள் கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பூரண மதுவிலக்கு இதில் வந்துட்டு நாம் தமிழர் கட்சி எந்த மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்குது? இவங்க சொல்கிறத நம்ம நம்பலை, ஜெயலலிதா அம்மையாரோ ஐயா கலைஞரோ. ஏன்னா அவங்க 2 பேருமே சாராய தொழிற்சாலை வச்சுருக்காங்க. அதை மூடுறதில்லை. இந்தியாவில் எந்த மாநில முதலமைச்சரும் சாராய தொழிற்சாலை இல்லை, இவங்களுக்கு தான் இருக்குது. கடையை அப்புறம் மூடுங்க, சரி, இந்த சாராய ஆலயம் மூடுங்கன்னா அதுக்கு பேச்சு இல்லை. வந்தால் மூடுவோங்கிறாங்க, வந்தபோது ஏன் மூடலைன்னா அதுக்கு பதில் இல்லை. இந்த மது கொள்கையை கொண்டு வந்தது யார்? இந்த திராவிட கட்சியின் ஆச்சு. அது குறிப்பாக ஐயா கலைஞர் தான். அதுக்கு முன்னாடி மது கொள்கை இல்லை. இப்போ அவரே வந்துட்டு இப்போ சின்ன பிள்ளை குடிக்குது, பெண்கள் குடிக்கிறாங்க, குடிச்சு எல்லாம் சாகுறாங்கன்னு சொல்லிவிட்டு நானும் வந்தால் மூடுவேங்கிறது அது நம்பக்கூடியதாக இல்லை. சரி, வந்தால் மூடுங்க, இப்போ நீங்கள் காய்ச்சிற சாராய ஆலைகளெல்லாம் மூடுங்கன்னா அதுவும் ஆட்சிக்கு வந்தால் தான் மூடுவேங்கிறாங்க. அதை மூடுறதுக்கு என்ன இருக்குது? இந்த அம்மையார் ஜெயலலிதா வந்து படிப்படியாக மூடுவாங்கன்னு நமக்கு சிரிப்பாக வருது. என்ன எல்லா கடையும் மாடியில் இருக்குது, படிப்படியாக ஏறி போய் மூட போகிறீங்க? படிப்படியாக மூடுவேங்கிற அந்த வார்த்தையை வந்து இந்த 5 ஆண்டுகளில் ஒரு இடத்துல கூட பதிவு பண்ணலை. ஆனால் மதுவுக்கு எதிராக போராட்டம் 2014, 15 அந்த காலகட்டங்களில் 15 அந்த ஆண்டு முழுக்க இறுதி வரை உறுதியாக நின்று போராட்டம் நடத்தப்பட்டிருக்கு. கல்லூரி மாணவர்கள், பெண்கள், பல்வேறு தொண்டு அமைப்புகள், பல்வேறு அரசியல் கட்சிகள், குறிப்பாக சசி பெருமாள் போன்ற ஒரு தியாகிகள். அவர் உயிர் நீத்தது கூட ஒரு வருத்தம் தெரிவிக்கல. அந்த அப்பவாத சட்டசபையில் ஒரு செய்தியை நான் அந்த மரணத்துக்கு வருந்துனேன், நான் படிப்படியாக குறைக்கிறேன்னா இப்போ சொல்லும்போது ஒரு நம்பிக்கை வரும். அவர் கேட்டது நாடங்களும் உள்ள மதுக்கடையில் மூடுங்கன்னு கூட சொல்லலை. கன்னியாகுமரியில் அந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துக்கு இந்த மதுக்கடையை மூடுங்கன்னு, அந்த கடையை இன்னும் மூடலையே. அப்போ இது வரைக்கும் சட்டசபையில் எத்தனையோ எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேள்வி நேரத்தில் எழுப்பும்போது அதுக்கெல்லாம் மௌனமாக சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டு நத்தம் சொன்னதை ஐயாவே பதில் சொல்ல விட்டுட்டு இப்போ வந்து வாக்கு கேட்கும்போது வந்து நான் வந்து படிப்படியாக மூடுவேங்கிறத நாங்கள் எப்படி நம்புறது? அந்த காலகட்டங்களில் ஒரு இடத்துல எங்கேயாவது பதிவு செஞ்சுருந்தா சொல்கிறாங்க, அப்போ சொல்லியிருக்காங்க, அதனால் மூடுவாங்கன்னு இருக்கும். திடீர்னு இது வந்து வெறும் வாக்குக்காக நான் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 2 பேரும் திராவிட கட்சிகளோட தலைவர்கள் வந்து நேரடியாக வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறாங்க, பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இது மாற்றத்தை நோக்கி போகிற நாம் தமிழர் கட்சி பெருத்த ஏமாற்று. அதாவது நீங்கள் 70 வயசு ஆயிடுச்சு, அம்மையார் ஜெயலலிதாவுக்கு 94 வயது, ஐயா கலைஞருக்கு 2 பேரும் ஓட நடக்கிற உட்கார எந்திரிக்க முடிகிற வயசுலேயே எங்களுக்கு ஒன்றும் செய்யலை. 5 முறை முதலமைச்சர் ஆக்கிட்டோம், 3 முறை இவங்களை ஆக்கிட்டோம். புதுசாக ஆட்சிக்கு வர போகிறாங்க, அரை நூற்றாண்டு ஓடி போயிடுச்சு. என்ன எங்களுக்கு செஞ்சுருக்காங்க? இந்த கடலூரே எடுத்துக்க, நான் நிற்கிற இடத்துல எல்லா பிரச்சனையும் இங்கே தான் இருக்குது. சிப்காடு அங்கே போனால் வரும் விஷம், அது அவ்வளவு. இந்த கடலூரில் தான் இந்தியாவிலே அதிக புற்றுநோய் இருக்கிற இடம்னு குறிப்பிட்டிருக்கேன். இது காரணம் என்ன? இந்த சிப்காடு, இந்த சைமா, இந்த கர்ம இளவு தான். எல்லாம் சாயக்கடையை கொட்டி கடியில் அறுமுடிஞ்சு போச்சு. காய்கறி விற்கிற அக்கா தங்கச்சிக்கு மேற்கூரை இல்லை, மீனவ சொந்தங்களுக்கு அந்த வலை பண்ணுற இடத்துல கூரை இல்லை. என்ன நடந்திருக்குது இங்கே இவ்வளோ ஆண்டு காலத்தில்? இனிமேல் வந்து என்ன செய்ய போகிறது? அதில் ஐயா நான் கேட்குறதுக்கு தான் பதில் சொல்கிறாரு. 94 வயதுங்கிறேன், அவர் இல்லை எனக்கு 92ங்கிறாரு. அதை விட்டு தாண்ட மாட்டேங்கிறாரு. சரி இருக்கட்டும், ஆனால் நான் வந்து இந்த வயசுலேயும் மக்களுக்கு சேவை செய்ய நான் ஆர்வமாக இருக்கேன், துடிக்கிறேன்றாரு. அவர் செய்கிற ஒரு நல்ல சேவை அப்படின்னு ஒன்று இருந்தால் பேசாமல் ஒதுங்கி வீட்டில் இருக்கிறது தான் எங்களுக்கு. அதை விட சிறந்த சேவை அவர் மக்களுக்கு செய்ய முடியாது. இது கொடுமையாக இருக்குது. இன்னும் ஒரு தடவை எங்களை அடிமைப்படுத்தி ஆண்டணும்னு நினைக்கிறாங்க. திரும்ப திரும்ப அதே தானே சொல்கிறாங்க. வந்து நான் வந்தால் ஊழலை ஒழிப்பேன், லஞ்சத்தை ஒழிப்பேன். கொண்டு வந்தது யாருன்னா
பெருந்தலைவர் ஆட்சி காலத்திலேயோ மூதறிஞர் ராஜாஜி காலத்திலேயோ பக்தவச்சலம் காலத்திலேயோ இந்த ஊழல் லஞ்சம் இந்த மது கொள்கை இருந்ததா? கொண்டு வந்தது இவங்க தான். அண்ணா காலத்தில் கூட மது கொள்கை இல்லை, ஊழல் குற்றச்சாட்டு இருந்தது. அதில் 2 அமைச்சரில் ஒரு அமைச்சர் ஐயா கலைஞர், அவர்கிட்ட ஆட்சி போயிடுச்சு. அப்புறம் முடிஞ்சு ஊழல் லஞ்சம் முழுமையாக வந்துடுச்சு. ஊழல் லஞ்சமான நிர்வாகமாக மாற்றிட்டார். அதிமுக பொதுக்கூட்டத்தில் வந்து உயிரிழப்புகள் நடந்துட்டு இருக்குது, எப்படி பார்க்குறீங்க? கூட்டத்துக்கு வரும்போதே எப்படி சாகுறீங்க, ஆட்சிக்கு வந்தால் எப்படி சாவீங்கன்னு பாருங்கிறது தான் அதில். வேற என்ன இது? இதே பாவப்பட்ட மக்கள். இதை வந்து நீங்கள் என் இன மக்கள் வந்து அவ்வளோ வறுமையில் இருக்கிறாங்கிறது தான். கடலுக்கு நாங்கள் போகிறோம், எங்களை சொல்கிறேன், செத்து போகிறோம், தெரியுது ஆனாலும் போகிறோம். ஏன்னா எங்களை நம்பி ஒரு உயிர், நான் 5 உயிர் வீட்டில் இருக்கேன்னு. காட்டுக்கு நாங்கள் போகிறோம், எங்களை பிடிச்சி கொண்டு அடைக்கிறேன், ஆனாலும் போகிறோம். ஏன்னா உயிரை விட பெரிய வறுமை வீட்டில் இருக்குது. அது மாதிரி தான் இது. இந்த வந்து கூட்டத்தை கூட்டி போகும்போது மாடுகளை ஏற்றிட்டு போகிற மாதிரி ஏற்றி கொண்டு போய் அடிக்கி உட்கார வச்சு இந்த வெயிலில் சாப்பிட்டுச்சுகளோ இல்லையோ பசியோடு போய் நிற்கிது, மயங்கிடுது. சரி, அது மயங்கி விடும்போது உடனே மருத்துவமனையில் சேர்த்து காப்பாற்றணுங்கிறது இல்லை. அந்த அம்மா சொல்கிறாங்க, உங்களாலே நான், உங்களுக்காகவே நான் ஒரு தவ வாழ்க்கை வாழ்கிறேன்னு. மக்களுக்காக வாழ்கிறவங்கன்னா மக்களை மாதிரி வெயிலில் நிற்கணும், இல்லை மக்களுக்கும் ஏசி போட்டுவிட்டு உட்காந்துருக்கணும். அது பாவம் வெயிலில் உட்காந்துட்டு வீசிக்கிட்டு இந்த பாவப்பட்டதுக்கு 200 எப்படா கொடுப்பேன், எப்படா போவோம், இந்த சோறு எப்படா போடுவான்னு அதுக்காக போய் நின்றுட்டு என் சனம் செத்து போகுது. இந்த பாவப்பட்ட அந்த நிலைமையிலேருந்து என் மக்களை காப்பாற்றுறதுக்கு தான் நாங்கள் இப்படி தெரு சுற்றிட்டு. பல கோடி ரூபா வந்துட்டு இப்போ அதிமுக பிரமுகர்கள் வீட்டில் இருந்து கைப்பற்றப்பட்டதா 2 நாளாக செய்திகள் வெளியாயிட்டு இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? சிபிஐ விசாரணை வேணும்னு இதெல்லாம் என்னும் போது சிந்தர காசு சிதற காசு, இதெல்லாம் இந்த 100 கோடி பல கோடியெல்லாம் பல லட்சக்கணக்கான கோடிகளை வச்சுருக்கான் 2 பக்கமும். என்கிட்ட கேட்குறான், அந்த 4 லட்சம் கோடி கடன் இருக்கு, எப்படி கட்டுவாசிமான்னு. ஒரே நாளில் கட்டி போயிடுவேன், 2 பேர் வீட்டிலையும் எடுத்து கட்டிட்டு இந்தியா பட்ட கடன்லேயே பாதியை கட்டி போயிடுவேன். கொடுமை இதெல்லாம் சும்மா இது ஒரு காசா? 10 கோடி 5 கோடிலாம் அவங்க வச்சுருக்கிறதில்ல. 5 வருஷமாக முழு கவனமும் பணம் சம்பாதிக்கலான்னு இருந்திருக்குது. மக்களுக்கு ஏதாவது ஒரு துறையில் வேலை நடந்திருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கேயே நான் நிற்கிற என் தொகுதியில் என் மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை. தானே புயலுக்கு வந்து நின்னாங்களா, இப்போ நடந்த வெள்ளச்சேத்துக்கு வந்தாங்களா, என்ன இருக்குது சொல்லுங்கள்? 50 ஆண்டு, ஒரு 5 ஆண்டுங்கிறது ஒரு பருவம். அதுக்குள்ளே எவ்வளோ வளர்ச்சியை தொட்டிருக்கலாம்? ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய கொள்கை, உங்களோட இப்போ செயல் திட்டங்கள் வந்து பெருசாக வரவேற்கப்பட்டாலும் உங்களோட கொள்கை ரீதியாக பார்க்கையில் வந்து ஒரு பாசிச கொள்கைன்னு சொல்லி ஒரு விமர்சனங்கள் வருது, அதை எப்படி பார்க்குறீங்க? பாசிசம் தான், பாசிச கொள்கை தான். மக்களை அதிகமாக நேசிக்கிறவன் பாசிஸ்டாக தானே பார்க்கப்பட்டிருக்கேன். ஏமாற்றணும்னு நினைக்கிறவன் தான். நான் வந்து என் தம்பியை கூப்பிட்டு, உனக்கு அறிவில்லை, வேலைக்கு சாப்பிடணும்னு அவனுக்கு அறிவில்லைடா முட்டாப்பில் சாப்பிட்டு மற்ற வேலையை பாடுறான்னா, அவன் சாப்பிடாமல் இருந்தால் அவனுக்கு குடல் புண்ணு வந்து அவனுக்கு பிரச்சனை வருங்கிறது எனக்கு அக்கறையில் தான் நான் திட்டுறேன். இதை பாசிசம்னா நான் என்ன பண்ண முடியும்? தலைக்கவசம் போட்டு போடான்னா அது பாசிசம். தலைக்கவசம் போட்டு போடான்னா அவன் மேலே இருக்க அக்கறையில் தான் நான் சொல்கிறேன். அவன் வந்து சொல்கிறான், அண்ணன் மயிர் வெட்டிடும்னு. உயிர் வெட்டிடும்ல இல்லைண்ணா? அதுதான் பிரச்சனை. இங்கே ஃபாசிஸ்ட்டுனா என் மண்ணை என்ன அளவுக்கு எவனு நேசிக்கலைன்னு அர்த்தம். அதில் சொல்லியிருக்கிற எல்லாமே என் மக்கள் மீது அக்கறையாக சொல்லியிருக்கேனா இல்லையா? அதுதான் அங்கே இருக்கிறது. பசிங்கிற வார்த்தையை ஒழிக்கணும்னா நான் வேளாண்மை செஞ்சால் தான். என் வேளாண்மை செய்து அசிங்கன்னு என் பிள்ளைய வெளியேறுது. ஆடு மாடு வளர்க்கணும். பாலில் மட்டும் 3 லட்சம் கோடி சந்தை இருக்குது. நான் வந்து எனக்கு வேண்டியது 1 லட்சம் கோடி தான் பட்ஜெட்டுக்கு. நுட்பமாக பாருங்கள். ஆனால் அந்த இதெல்லாம் விட்டு என் பொருளாதாரம் எங்கே இருக்குன்னு தெரியாது. இந்த மடையர்கள் சாராயத்தை விற்று சாராய பொருளாதாரம் எங்களை அடிச்சுக்கிட்டு இருக்கு. இதான் இங்கே இருக்கிற கொடுமை. என்னுடைய நீச்சல் தண்ணி பழைய சோறில் நான் ஊற்றி வச்சு காலையில் குடிக்கிற நீச்சல் தண்ணி அமெரிக்காவில் 1000 ரூபா. என் கருப்பட்டி ஒரு வட்டு 1000 ரூபா. என்னோடய பொருளாதாரம் எதுன்னு தெரியாமல் நான் பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது மாதிரி ஒரு இது இருக்குதா? அதை இவன் சொல்லுவான், நான் அதை செய்வேன்னா என்ன அப்படி சொல்கிறாரு இப்படி சொல்கிறாரு. தடைங்கிறாருண்ணா. டேய் தடை, நீ ஜல்லிக்கட்டுக்கு தடை ஓடலாம், நான் அந்த பிளாஸ்டிக்கு இந்த சாராயத்துக்கெல்லாம் தடை ஓடக்கூடாதா? அது எது சரியோ தான். ஒரு தாய்க்கு தான் தெரியும் பிள்ளைக்கு எதை கொடுக்கணும் எதை தடுக்கணும்னு. தாய் போல் எங்கள் ஆட்சி இருக்கும். அப்படி என் ஆட்சி நல்ல ஆட்சியா இல்லையான்னு என் மக்கள் சொல்லட்டும். என்ன ஃபாசிஸ்ட் மாதிரி இருக்குதுன்னா இப்போ ஜெயலலிதா, சசி, கருணாநிதிலாம் என்ன ஆட்சி செய்கிறாங்க? தன்னலம் சார்ந்த கொடுமையான சர்வாதிகார ஆட்சி செய்கிறாங்க. ஊழல், லஞ்சம், கொள்ளை பிடிக்கலைன்னா ஆசிட்டு ஊற்றுறாங்கல்ல, ஆள் வச்சு கொள்கிறாங்களா இல்லையா? அதுக்கு பேர் என்ன? அது அப்படி நம்ம பார்க்க முடியாது. உலகெங்கும் நாம தான் உதாரணம் சொல்கிறோமே, காமராஜர்லேருந்து லீக்வானியிலேருந்து அவங்கெல்லாம் மக்களின் பார்வையில் அப்படி இல்லை. அவர் வந்து ஒரு அணையை கட்டணும்னு நினச்சாரு. வைகை அணையை 20 கிராமத்தை காலி பண்ணார். ஆனால் அவங்களுக்கு மாற்று இடம் கொடுத்தாரு. 20 கிராமமும் திட்டிக்கொண்டே தான் போச்சு. ஆனால் 6 மாவட்டம் வாழுதில்ல. அதுதான் முக்கியம். சிலரேனும் சாகாமல் பகை வெல்ல முடியாது, சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது. அதுதான் இங்கே தத்துவம்.